ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பனங்கிழங்கு நோண்டுறோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பனை விதைகளை சேகரித்தோம். இந்த சாலைகள்லேருந்து நம்ம மரத்துலேருந்து பனை விதைகளை சேகரித்தோம். ஃபஸ்ட்டு பனை விதைகளை வந்து நம்ம கைனிங்க வரப்புங்களில் வந்து ஒரு 5 ரகம் விதைகளை வந்து நம்ம போட்டோம். அது வந்து மரத்துக்காக, இவங்களுக்காக. அந்த பனம்பழம் வரும், இவர் தான் சாப்பிடுவார், அப்போ நம்ம இருக்க மாட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து மிச்சம் இருந்த பனங்கொட்டைங்களை வந்து பனங்கிழங்குக்காக நம்ம இங்கே மண்ணில் போட்டிருந்தோம். இது 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ பனங்கிழங்கை நோண்ட போகிறோம். வாங்க பார்க்கலாம், கிட்ட வா. பனங்கொட்டை இந்த மாதிரி போட்டிருந்தோம். போட்டதும் பனங்கிழங்கு இந்த மாதிரி முளைக்கும். இங்கே பாருங்க, பனங்கிழங்கு அப்படியே பாருங்க, பனங்கொட்டை இருக்கும். பனங்கொட்டை அப்படியே விட்டுட்டா பனங்கிழங்கு ஆகும். இது ஒரு 4 மாதம் 5 மாதம் விட்டுட்டா அப்படியே பனம் செடியாகும். செடி எப்படி வரும் இங்கே பாருங்கள், இந்த இலை வரும். இலை வந்துச்சுன்னா பனங்கிழங்கு நோண்டலாம் அப்படின்னு, இதுதான் அறிகுறி, சிம்டம்ஸ். இது வந்துச்சுன்னா பனங்கிழங்கு எடுத்துக்கலாம், நம்ம நோண்டி எடுத்துக்கலான்னு அர்த்தம். சரி, பனங்கிழங்குல என்ன மெடிசினல் வேல்யூ இருக்குது, என்ன விட்டமின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 80-90% வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் ரிச்சு, ஃபைபர் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து, மெக்னீஷியம், கால்சியம், மேக்ரோநியூட்ரியன்ஸ், ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது பனங்கிழங்குல தான். இன்றைக்கி இருக்கிற பேக்கெட் ஐட்டம்ஸு, பேக்கெட் ஃபுட்ஸால் வந்து நம்ம இந்த பழமையான இயற்கை உணவுகளை நம்ம மறந்துட்டோம். அதை வந்து நம்ம மறுபடியும் பழைய காலங்களுக்கு எப்படி சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி பனங்கிழங்கு நம்ம எடுக்கிறோம். இங்கே பாருங்கள், மண்ணுக்குள்ளே எப்படி வளர்ந்துருக்குன்னு. அப்படியே மண்ணை மட்டும் நோண்டி எடுத்துட்டு அப்படியே பிடிச்சி ஏற்றோம்னா வந்துடும். வேர் எப்படி இருக்கு பாருங்கள், பனை வேர். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அப்படியே அமுத்துனிங்கன்னா தக்க மாதிரி அமுதும். இது வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை பெய்கிற தண்ணியை வந்து இழுத்து வச்சுக்கும் வேர். அதனால தான் என்னதான் வறட்சியான பகுதியாக இருந்தாலும், மழையே 10 வருஷம் பெய்யாத இருந்தாலும் மற்ற மரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் பனை மரங்கள் மட்டும் அழியாது. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு பனங்கிழங்குலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்பாஞ்சு மாதிரி தண்ணி இழுத்து வச்சுக்குது. அப்படி அமுக்குனா தண்ணியே வரும். இது பாருங்க, ஈரம். அதே ஒரு பெரிய பனை மரம் பார்த்திங்கன்னா, பெரிய பனை மரத்தில் இதை மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வேர்கள் வந்து இருக்கும். அந்த வேர்கள் வந்து இங்கே பெய்கிற மழையை பாரு, பனங்கிழங்க வரிசு பிடிங்க எடுத்துட்டாரு பாரு. இவருக்கு எவ்வளோ வலிவு இருக்குது பாரு. பனங்கிழங்க பிச்சு நானே பிடிச்சி நோண்டி இருக்கேன், அவன் பிச்சு எடுத்துட்டான். இந்த பெரிய மரங்களில் ஆயிரக்கணக்கான வேர்கள் இந்த மாதிரி ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மழை நீரை சேகரித்து வச்சு பக்கத்தில் இருக்கிற கிணறுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டத்தை கொடுக்கும். மழை நீரை சேகரித்து வச்சுக்கும், ஆவியாகாது. ஸோ பனை வந்து பார்த்திங்கன்னா இலையிலேருந்து நம்ம நிறைய கைவினைப் பொருட்கள் செய்யலாம். பனை நுங்கு எடுக்கலாம், கல் எடுக்கலாம், பதனி குடிக்கலாம், நுங்கு சாப்பிட்லாம், பனம்பழம் சாப்பிட்லாம், ஓலையிலேருந்து வீடு கட்டலாம், இந்த பனை மரத்துலேருந்து நிறைய பொருட்கள் செய்யலாம், தூண் செய்யலாம். அதுக்காக பனை மரத்தை வெட்டக்கூடாது. ஆல்ரெடி கோடிக்கணக்கான பனை மரங்கள் தமிழ்நாட்டில் வெட்டப்பட்டுச்சு. தமிழ்நாட்டோட மாநில மரம்ன்றது சட்டமாக தான் இருக்குது, அது இன்னும் அமலுக்கு வரல. எல்லோரும் வெட்டி போட்டுடுறீங்க. இங்கே வந்து கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இதை வந்து அவிச்சு சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா அப்படியே நல்லா காய வச்சுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு டெய்லி பாலில் ஒரு கிளாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா அவ்வளோ மினரல்ஸு. ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு என்ன இன்றைக்கி மினரல்ஸ் இருந்தாலும், அதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் அதையே மிஞ்சம், அவ்வளோ சத்து இருக்குது. ஒவ்வொன்றா பிடிங்கி எடுத்துட்டோம். அடுத்த விவசாயி எல்லாத்தையும் நம்ம பண்ணுறதெல்லாம் கற்றுக்கிறாரு. இன்னொன்று உங்கள் முன்னாடி பிடிங்கி காமிக்கிறேன். மண்ணிலேருந்து பாருங்க, சூப்பராக இருக்குது. நம்ம ஈவினிங்கில் அவிச்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப வருஷமாக இது செய்யலை, இப்போ ஊருக்கு வந்துட்டோம், இப்போ நம்ம செய்கிறோம். ரொம்ப வருஷமாக சாப்பிடல. கடைங்களில் தர்பூசணி, வாட்டர்மெலானாக இருந்தாலும் சரி, கொய்யாக்காவாக இருந்தாலும், கரும்பாக இருந்தாலும், பனங்கிழங்காக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட மாட்டோம், மனசு இருக்காது. ஏன்னா நம்ம இங்கே ஃப்ரீயாக சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணால் அந்த வேரையும் கொட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோம்.
கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வர மண்ணாக இருக்கும். இப்போ வந்து நல்லா கழுவணும். எல்லாமே மண்ணிலேருந்து வருதுன்றத யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நல்லா கழுவணும். ஒரு முறைக்கு 5 முறை கழுவணும். எவ்வளோ மண்ணாக இருக்குது பாருங்கள் தண்ணி. நல்லா கழுவணும். கழுவி எடுத்தால் கலர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே பொன்னிறமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 முறை நல்லா கழுவணும். ஒரு கிழங்கா கழுவுனோம்னா நல்லா பளிச்சுன்னு வரும். இது மாதிரி ஒரு 5 முறை கழுவிட்டோம்னா கொஞ்சம் மண்ணு கூட இருக்காது. கிழங்கு நம்ம வேக வச்சுட்டு உப்பு போட்டு இட்லி குண்டானில் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பொன்னேரம் மாறிச்சுனாவே வெந்துச்சுன்னு அர்த்தம். நல்லா ஆவி பறக்குது. பனங்கிழங்கு வெந்துச்சு பாருங்கள், நல்லா வெந்துச்சு. பொன்னேரமாக இருக்கிறது வந்து இட்லி குண்டானில் வேக வச்சுட்டா கலர் மாறும். உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நம்ம சிட்டி போனதுலேருந்து. நம்மளுடைய வேலைகள் காரணமாக நம்ம சாப்பிடல. இருந்தாலும் சின்ன வயசுங்களில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நம்ம இந்த ஊரில் இருந்தோம், சாப்பிட்டோம். நம்ம அம்மா நைனா நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்ருப்பாங்க. ஜெனட்டிக்காகவே வந்து இதனுடைய கெமிக்கல்ஸ் வந்து உடம்புல வந்து இருக்கும். அதனால் 10 வருஷம் கழித்து சாப்பிட்டாலும் ஜெனட்டிக்காக நமக்கு எந்த இஷ்யூவுமே, எந்த அலர்ஜி மாதிரி எந்த இஷ்யூவும் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி பிளட்டில் ஊறி இருக்கும். நல்லா கார்த்திகை வந்து சூப்பராக அவிச்சிட்டா. ஆவி நல்லா பறக்குது. மேலே ஒரு தோல் இருக்கும், உள்ளே ஒரு தோல் இருக்கும். எடுக்கிறோம், பிச்சு அப்படியே எடுத்துட வேண்டியது தான். நல்லா சூடாக இருக்குது, கையை பிடிக்க முடியலடி. உள்ளே அதுக்கப்புறம் உள்ளே என்ன இருக்கும், இந்த மாதிரி பிச்சு எடுத்தால் 2 பிச்சு எடுத்தால் உள்ளே குருத்து இருக்கும். இந்த குருத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதுதான் பனை மரமாக ஓலையாக வர்றது. ஓலையாக வர்றதுன்றது எப்படி தெரியும்? ஓலையா எப்படி இது ஓலைன்றத நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள், ஓலை பனை ஓலை இருக்கு இல்லையா? அப்படியே விட்டுட்டா பனை மரம் ஓலையாக ஆகிடும். ஓலை சின்னதாக தெரிந்து பாருங்கள். இது வேணாம் இப்போ நம்மளுக்கு. அடுத்தது இந்த மாதிரி 2 பிரிவாக பிச்சு எடுத்துட்டோம். நல்லா ஆவி பறக்குது. அவ்வளோதான். நடுவில் இந்த இடத்துல உடைக்கிறோம். உடைச்சிட்டா நார் தாங்க, ஃபைபர். நான் தான் சொன்னேன் இல்லையா, நார் சத்து தான் அதிகம் பனங்கிழங்குல. அப்படியே இந்த பக்கமும் உடைக்கிறோம். ரொம்ப வருஷம் கழிச்சு சாப்பிட போகிறோம். இப்போது அவ்வளோதான். அதே 10 வருஷத்துக்கு முன்னே எப்படி சாப்பிட்டோமோ, இதுக்கு முன்னே நான் அவிச்சு சாப்பிடுவேன், இல்லைன்னா அம்மா அவிப்பாங்க. இப்போ காற்றுக்கு அவிச்சிருக்கா, கண்டினியூஸாக இட்லி அவிக்கிறா இல்லையா, அதனால் கரெக்டாக உப்பு போட்டிருக்கா. கரெக்டாகவே வெந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. சூப்பராக அப்படியே மாவு மாதிரி இருக்குது. இதுதான் ஃபைபர், மாவாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. எந்த மசாலாவும் ஒன்றும் இல்லை. க்ளீன் பண்ணோம், தண்ணியில் கழுவணும், உப்பு போட்டு வேக வச்சோம். அவ்வளோதான். அப்படியே மாவு போல் இருக்குது. அப்படியே 4 பிச்சு போட்டு, 4 மொத்தமாக இல்லை இதில். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் பனங்காய் மிந்துச்சுன்னா இதை நல்லா காய வச்சு மிக்சியில் அரைச்சி பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா இது ரொம்ப நல்லா சத்து. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.